அனைவருக்கும் மந்திர வணக்கம். இது பிளாக் மேஜிக் இன் தமிழ். 6 தெய்வ சக்திகள் உங்களுக்கு வேணுமா? அப்போ 1 மணி நேரம் உங்கள் வீட்டில் விளக்கேற்றுங்கள். ரொம்ப அற்புதமான சூட்சமத்தை சொல்லித்தரப்போகிறேன். தவற விட்டுறாதீங்க. அனைவரும் தவறாமல் இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு தகவல்: 18/5/2025 மர்ம மாந்திரீக மகா யாகம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற உள்ளது. இந்த யாகத்தில் நேரடியாக கலந்துக்க விருப்பம் இருந்தால் நேரடியாக கலந்துக்கலாம், அல்லது பிரசாதம் மட்டும் வேணாலும் பதிவு பண்ணி வாங்கிக்கலாம். இந்த யாகத்தில் நாங்கள் என்ன பிரசாதம் தருவோம் அப்படின்னா, தெய்வீக மகா பரிகார கலயம், அதாவது குடுவை ஒன்று ரொம்ப அற்புதமாக இந்த யாகத்தில் வைத்து உயிரூட்டி தரப்போகிறோம். மேலும் இந்த யாகம் நடைபெறும் அன்றே தெய்வ உபாசனை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த உபாசனையையும் பெற்றுக்கொள்ளலாம். தெய்வ உபாசனை பெற விருப்பம் இருந்தால் தெய்வ உபாசனை பெற்றுக்கோங்க. இந்த பரிகார கலையை மட்டும் வேணாலும் பரிகார கலையை வாங்கிக்கலாம், நேரடியாகவும் வந்து வாங்கிக்கலாம், தபால் மூலமாக வாங்கிக்கலாம். விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 28/4/2025 சித்திரை 15 திங்கட்கிழமை காலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள, அல்லது மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ள, அல்லது இரவு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்கள் வீட்டு பூஜை அறையில் வடக்கு திசை நோக்கி ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். அந்த தீபத்தில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். அவ்வாறு 1 மணி நேரம் முழுமையாக தீபம் எரிய வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 3 நேரம் கொடுத்துருக்கேன். இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் தீபம் ஏற்றினால் போதுமானது. சரிங்களா? அப்படி வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி அந்த தீபத்தின் சுடரொளியை பார்த்து உங்களது பிரார்த்தனையை வைத்துக் கொள்ளுங்கள். 6 விதமான தெய்வ சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா, அன்று 3 நட்சத்திரங்கள் சங்கமமாகுது. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம். அதே மாதிரி 3 திதிகள்: அமாவாசை திதி, பிரதமை திதி, துவிதி திதி. ஆக 6 அற்புதமான விஷயங்கள். இந்த 6 அற்புதமான தெய்வ சக்திகள் அன்று உங்களுக்கு கிடைக்க உங்கள் வீட்டில் 1 மணி நேரம் விளக்கு எரிந்தால் போதுமானது. அவ்வாறு தீபம் ஏற்றி தீபத்தின் சுடரொளியில் பார்த்து பிரார்த்தனை செஞ்சுட்டு 1 மணி நேரம் கழித்து அந்த தீபத்தை குளிர வச்சிடலாம். இவ்வளவுதான். ரொம்ப சூட்சமமான நேரம் இது, சூட்சமமான தீபம் இது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்துக்கோங்க. நாம் தொடர்ந்து இந்த மாதிரி வழிபாடுகளை செய்ய 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 தான் நம்முடைய எதிரிகள் நமக்கு செஞ்சிருக்கக்கூடிய தீய வேலைகள் நம்மளை விட்டு விலகி ஓடும். நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், விரைய செலவு குறையும், திருஷ்டிகள் ஓடும். சரிங்களா? இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு தேவையான பரிகாரங்கள், மாந்திரீக வழிபாடுகள், பூஜைகள் அனைத்தும் இந்த சேனலில் பதிவிடப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். மா காளியே நமக.